because of their belief, okay, on God. அவங்க கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஏடியிலேருந்து 44 ஏடி அவர் அந்தியோக் என்ற பட்டணத்தில் போதிக்க ஆரம்பித்தார். அந்தியோக் தெரியுமா? யார் பாஸ்டர் அவரு? அன்றைக்கி ஜோஷுவாவுக்கு ஃபோன் அடித்து சொன்னேன், ஜோஷுவா சிவா மாஜு தெரியுமா? யார் பாஸ்டர் அவரு அப்படின்னு. ஃப்ரெஷ் மார்க்கெட்ப்பா. ஓ கேள்விப்பட்டது. அது மாதிரி அந்தியோக், ஹலோ அந்தியோக் தெரியுமா? அந்தியோக் தெரியுமா? அந்தியோக் வந்து ஒரு பட்டணம், சரியா? அந்தியோக் வந்து ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தில் வந்து ஒரு சபை அங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. அந்த சபைக்கு முத யூதர்களும் யூதர் இல்லாதவர்களும் கலந்து போகிற ஒரு சபை, சரியா? முத யூதர்களும் யூதர் இல்லாதவர்களும் கலந்து போகிற ஒரு சபை. இந்த மாதிரி சபைகளில் தான் அதிகமான பிரச்சனைகள் இருந்துச்சு. ஓகே, ஆனால் ஒரு நல்ல காரியங்கள் என்ன நடந்துச்சுன்னா, இந்த அந்தியோக் சபையில் உள்ளவர்களுக்கு தான் முத கிறிஸ்தவர்கள் என்று பேர் கொடுக்கப்பட்டது. The church of Antioch, okay, received the name Christians because of their belief, okay, on God. அவங்க கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அவங்க எப்படிப்பட்டவங்க? யூதர்களும் யூதர் இல்லாதவர்களும் கலந்த சபை. இப்போ இந்த மாதிரி சபைகள் என்ன பிரச்சனை இருக்கும் தெரியுமா? விருத்த சேதனை செய்யலா, விருத்த சேதனை செய்யலை, யூதன் விருத்த சேதனை செஞ்சவன், இவன் புறஜாதி விருத்த சேதனை செய்யாதவன். இப்போ இந்த மாதிரி சபைகளில் பிரச்சனை நீங்கள் பாருங்கள். கொரிந்தியரில் போய் வாசிச்சிங்கன்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நிறையா நடந்துச்சு. ஸோ ஆனால் இந்த இடத்துல ரெண்டு கிறிஸ்தவர்களும் அப்படின்னா யூதர்களும் சரி யூதர் இல்லாதவர்களும் சரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒத்துமையாக வாழ்ந்தார்கள். ஆமென். அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கை இம்பேக்ட், அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கை வந்து அப்படி வெளிரங்கமாக பயங்கரமாக இருந்தனால தான் அவங்கள பார்த்து பயங்கரம்னா பயப்படுற பயம் இல்லை, அவ்வளோ ஆச்சரியக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தனால அவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று அந்த பட்டணத்தில் உள்ளவங்க பேர் கொடுத்தாங்க. அப்போது நாங்கள் பவுல் கொடுக்கல, ஆண்டவர் கொடுக்கல. அந்த பட்டணத்தில் உள்ள மற்றவர்கள் பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள், ஏன்னா கிறிஸ்துவை உடையவர்கள். கிறிஸ்தவர்கள்னா இவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள். Those people are Christians because they belong to Jesus and they own Jesus. அவங்க வாழ்க்கையில் யார் இருக்கா? இயேசு இருக்கிறாரு. அந்த இயேசு கொடுத்த வாழ்க்கையை அவங்க பிரதிபலித்து வாழ்கிறாங்க. அதனால் இவர்கள் கிறிஸ்து உடையவர்கள், கிறிஸ்து இவங்களுக்குள்ளே இருக்காங்க, கிறிஸ்து இவங்களுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அது ப்ரூவ் ஆச்சு, வெளிரங்கமாச்சு.